அம்மா என்னம்மா பண்ணுற? பொங்கல் கோலம் பொங்க பானை. ஒரு வருஷம் கூட அந்த மாதிரி கோலம் போட்டதில்லடி. இந்த வருஷமாக அதை போட்டு விடுவோம். கொசு கடிக்கலையா? இன்னைக்கு நம்ம கொசு இல்லையே. கொசு கடிக்கல. டிசைன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பொங்கல் போட்டு முடிச்சோம் பாருங்க. கடைசியாக நல்லா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. போட்டு முடிச்சது முதல்ல நீ எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகே. என்னென்ன கலர் இருக்குன்னு மட்டும் சொல்லுமா. இது கோலப்பொடி. எவ்வளோ கோலப்பொடி கலரே இல்லை போல பானைக்கு. இந்த இருக்கு. அரக்கு கலரே இல்லை போல. இருக்கு இல்லை அதுதான் பானை கலரா? கத்திரிப்பூ கலர். இது என்ன கலரு? பிளாக்கா? அதே எப்படி பாருங்க. ஒரு பார்க்க அவ்வளோதான் கலரு. நல்லா தெரியுது அடியம்மா. தெரியுற. இல்லை உட்கார இருந்தால் உட்காந்து கண்டுட்டுலாம் இருக்காங்க. இல்லை எனக்கு கொசு கடிக்குது, அதனால தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ நின்றுன்னு வச்சுக்க, நான் பள்ளத்தில் இருக்க மாதிரி தெரியுது. எல்லாரும் பொங்கலுக்கு கோலம் போடுறீங்களா? எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க தான் கோலம் போட்டுட்ருக்காங்க. மற்ற யாருமே இன்னும் கோலம் போடலை. உங்களுக்கெல்லாம் கொசு கடி. உனக்கு கொசு கடிக்கலையம்மா? ஃபுல்லாக முடிச்ச உடனே நல்லாயிருக்கும் கோலம். சரி, அதுக்கு நான் பாவாடை கூட போட்டு வந்துட்டேன். இது என்ன கலரு? கத்திரி ப்ளூ. பானைக்கு வந்து நம்ம இந்த கலர் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம ஆரஞ்சு கலர் ஃபுல்லாக. அந்த டப்பாவை எடுத்துக்கோமா அம்மா. அந்த ஒயிட் கலர், ஒயிட்டு. ஏய் அப்பா. மணி 12 ஆயிடுச்சு. எங்கள் வண்டியில் வந்து டயருக்கு தூங்கிடுவோம், போட மாட்டோம்னு நினச்சேன். ஆமாம், நானும் கூட போய் டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் ஹரணியை அப்படி தான் நினச்சா. இவ்வளோதான் முடிஞ்சு தூங்கிடுவாங்க நினச்சா. அதே மாதிரி நடக்கலை. இங்கே வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பிங்க்கு. இந்த ஃப்ளவர்ஸே மொத்தம் 7 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இதை போட்டு முடிக்க 2 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்கு மேலேயே ஆகும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மாமி, ஆனால் இன்னும் பெருசாலாம் கோலம் போடுவாங்க. ஏன்னா எப்படி தான் போடுறாங்களோ தெரியுமா. அவுட்லைன்
அவுட்லைன் கொடுக்குறீங்களா? நம்ம எப்பயுமே நோட்லலாம் பிளாக்கில் தான் கொடுப்போம், அதில் ஒயிட்டில் கொடுக்குறாங்க. அந்த ஒயிட்டில் தான் பிரியா, கோலம் நல்லா இருக்கா? இங்கே பார்த்து சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு பிரியா. கோலம் நல்லா இல்லையா? அப்போ அப்புறம் ஏன் அங்கே இருக்க ஒட்டிக்கிட்டு? ஏய், என்ன டிசைன்லாம் போட்டுட்டு இருக்கீங்க சொல்லாமல் கொள்ளாமல்? இந்த கோலத்தை பார்த்து அடுத்த பொங்கலுக்கு நீங்களும் போட்டு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க. பிரியா, அழுகிறியா? குளிருது. கோலம் இந்த 2 வீட்டில் எந்த வீட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம், ஆனால் அவங்க தான் ஃபஸ்ட்டு முடிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து சின்ன. ஆமாம், அந்த அங்கே வருமா? அந்த தவளை எங்கடி போயிடுச்சா? ஏம்மா உட்காந்துட்டு உன் பின்னாடி தான் இருக்கு. அந்த இருக்கு. கையால் என்னம்மா? கரும்பை கையால் வரையாம காலால் வரைவாங்க பிரியா. இப்போ நல்லா ஆயிடுச்சு. அந்த இதில் ஆஃபே இருக்கட்டும், அந்த இதில் ஆஃபே இருக்கட்டும். ஓகே, முடிஞ்சா இங்கே பார்த்து சொல்லுங்க. அந்த இதில் கொஞ்சம் செதிரிச்சு பாரு. அடுத்து என்ன கலர்? கிளி பச்சை. ரெண்டு நிமிஷத்தில் இவ்வளோ டிசைன் போட்டாச்சா? இது வந்து பொங்கல் பொங்கிச்சு. பானை தான் கொஞ்சம் கோணலாக இருக்குது. இல்லை கரெக்டாக இருக்கு. அடுத்து வாழை மரத்துக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் எங்களோட வாழை மரம். வாழைத்தண்டு வந்து விட்டது. அம்மா யாரோ பிடிங்கிட்டு போயிட்டாங்கம்மா. இருக்கு. ஜூம் பண்ணக்கூடாதுல்லம்மா. இங்கே என்ன கோலம் போட போகிறீங்க? சும்மா ஸ்டார் இந்த மாதிரி போடுங்க. என்ன சிம்பிளாக போட்டிருக்கீங்க? சூப்பராக இருக்குமா? சிம்பிளாக ஒரு பாட்டை போட்டு சூப்பராக இருக்குது. இப்போயே கரும்பு சாப்பிடவும் விட மாட்டேன் இன்னைக்கு. கரும்பு சாப்பிட போகிறேன். எனக்கு தின்னணும்னு ஆசை வந்துருச்சு. நேரத்தில் சளி பிடிக்கும்டி. போமா, அது பிடிச்சிட்டு போகுது. அதுக்கு என்ன பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அம்மா, உனக்கு என்னம்மா பிடிக்கும்? என்ன நீ என்கிட்ட கேளு. உனக்கு என்ன பிடிக்கும்? மழையில் நினைச்சா சளி பிடிக்கும். யூடியூப்பில் பார்த்தேன். நல்லா போதும். அந்த கலர் கொடுக்குறது எடுத்துகிட்டு வந்து
இது இருவார். இந்த அப்புறம் எடுத்துட்டு வரேன். இந்த கோலத்தை எப்படி இருக்குன்னு அந்த 2 கோலமுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்க குழியும் புதருமா இருக்குது. அதுக்காண்டி நாங்கள் லைட்டு போட்டு வச்சிட்டோம். வாழை மரத்தை நீங்கள் காலையில் பாருங்கள். ஓகே, அதை முடியும். இந்த கோலம்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் அந்த வெள்ளை குளத்தை எடுத்துக்கலாம். வெயிட் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோலம் நல்லா இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கெல்லாம் புதர் பிடிக்குது. இங்கே பாருங்கள், இந்த கோலமும் நல்லா இருக்குது. கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லிக்காதீங்க. நல்லா இருந்துச்சுன்னா டன் போடுங்க. ஃபினிஷ். இன்னும் அம்மா எல்லாத்தையும் எடுத்து வாங்க. இல்லை வாங்க அப்படியே அந்த கோலத்தை போய் பார்த்துட்டு வந்துருவோம். அடுத்து கடைசியில் ஹாப்பி பொங்கல் எழுதிடுவோம். காலையில் காட்டுறேன் உங்களுக்கு. அம்மா கட் பண்ணிடவா? இன்னும் இருக்கா? கடிக்குதேன். எங்களா கோலம் போட்டு முடிச்சாச்சு. கோலம் போடுறது பெருசில்ல, அந்த கோலத்தில் நாங்கள் ஒரு ஜிகுனா போடுவோம். அதான் மேட்ரு. அதை இப்போ போடுவோம் பாருங்க. அதான் ஜிகுனா என்னென்ன கலர் ஜிகுனான்னு காமிச்சுக்கோங்க. ஒயிட்டும் கோல்டும் இருக்குது ஜிகுனா. மிக்ஸ் பண்ணி கோலத்தில் போட்டோம்னா வேறு லெவல். இது எப்படிமா? அம்மா காலையில் நத்தனை அடிச்சு போட்டேன். கொசு அடிக்கிறேன்னு அடிச்சிட்டாளா? கொசு கிறுக்கு கழுத வேற கடிச்சுக்கிட்டு இருக்கு. வாயில் வந்து கடிக்கிற டாகு. கோல்டு எடுத்துக்கலாம். அதையும் சேர்த்து கலக்கு பத்தாது. நாய் படுத்துறணுமா? ஏன் நாய்க்கு பதில் நீ கூட எங்களை பாடு சாமி போடு. இந்த கோலத்தில் நாய் படுத்துறணுமா? ஒரு சாக்கப்பாடு பற்றி ஒரு ஓடி போயிடுவோம். எங்கெல்லாம் நாங்கள் வந்து இங்கே பார்த்து காமி. ஒயிட்டு கோல்டு ஜீவனா வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இதை இந்த குளத்தில் போட்டு விட்டுட்டோம்னா பர்ஃபெக்டாக காலையில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இவ்வளோ இந்த சிலையெல்லாம் போடுமா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த கோலம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பட்டாம்பூச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். விசிட் மை கோலம். பிடிச்சிருந்தா பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.